இதெந்த இது மெஷினை வச்சு கொண்டு செய்த வெள்ளநெல்லிந்தா இல்லை இது வெள்ளநெல்லி தச்சு கொஞ்சம் தச்சு கொண்டு போகல அப்படியே நூல் பிஞ்சிருக்குடா அதுதான் எந்த கேஸுன்னு சரியே ஊசை மாற்றி போட்டு சரி மாற்றி போட்டு சரி இந்த உனக்கிட்ட ஒரு கடி ஒன்று கேட்கவா கடியன்னா எந்தா கடியன்னு சொன்னால் அந்த சும்மா கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் விட செல்ல ஒரு பழமொழியாக அந்த மாதிரி ஒன்று விலகி கேளு கையை வெட்டுவான் காலை வெட்டுவான் களத்தை வெட்டுவான் ஆனால் அதுக்கு போலீஸால் பிடிக்க மாட்டான் அது யாரே 24 மணித்தேரோ இதை மெஷினோடைய ஹட்டங்குத்து எனக்கிட்டே ஆடா அந்த கேள்வியை கேட்க மோடேன்னு டேலர் அவர் தான் கையை வெட்டு காலை வெட்டு சேட்டுறேன் கழுத்துறேன் போலீஸால் பிடிக்கல அது அந்த இந்த பழமொழிக்கு கொடுக்குற விட நீங்கள் கொடுத்த விட வந்து பழைய விட இப்போ புதிய வீடியோ உண்டு பழையதா புதியது கையை வெட்டுவான் காலை வெட்டுவான் களத்தை வெட்டுவான் போலீஸால் பிடிக்க மாட்டான் அது யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் இஸ்ரேல்காரனா அப்படி இஸ்ரேல்காரனா லட்சக்கணக்கான மக்களோட கையை இல்லாமாக்கி லட்சக்கணக்கான மக்களோட காலை இல்லாமாக்கி 75,000க்கு மேலே மனுஷரை கொண்டு குவிச்ச அவங்கள ஒத்தரும் பொண்ணும் செய்தல்லேடா புதிய பழமொழி ஆகிட்டான் நீ செல்லிய மச்சான் இந்த உலகத்தில் சிறுவர்களுக்கு என்று சொல்லி அவங்களுக்கு அநியாயம் நடக்காமல் பார்த்துக்கொள்றதுக்குண்டே உலகத்தில் ஒரு சங்கம் ஒண்டிக்குது விளங்கினா ஒரு நிறுவனம் உண்டு அப்போ பொம்பளைகளுக்கு லேடிஸுக்கு அநியாயம் நடக்காமல் அதை பார்க்கறதுக்கு உலகத்தில் ஒரு இந்த சங்கம் ஒண்டி அப்போ இந்த வயசான ஆட்களுக்கு அநியாயம் நடக்காமல் அதை பார்க்கறதுக்குன்னு சொல்லி உலகத்தில் ஒரு கமிட்டி ஒண்டி அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மனித உரிமை மீறல்னு சொல்லி இன்னும் ஒரு கமிட்டிக்கு உலகத்து அந்த வேர்ல்டு எல்லாமே பார்த்துக்கொண்டு நிற்க கொள்ளையிடா இந்த பச்சை அநியாயத்தை செய்த பலஸ்தீனுக்கு இஸ்ரேல்காரங்களா மனுஷனை கொள்ளுகானு லட்சக்கணக்கான மனுஷன் காலில்லா பேத்து லட்சக்கணக்கான மனுஷன் கையில்லா பேத்து சின்ன புள்ளையில பச்சையாக கொள்ளுகானு பார்த்துக்கொண்டு நிற்க சாப்பாடுகளும் இப்போ இல்லையாமே தின்னு குடிக்கிறதுக்கு என்னடா சாப்பாடு தண்ணி கரண்ட் இன்டர்நெட் வசதி ஒன்றுமே இல்லை அப்போ நிற்கிறதுக்கு ஒரு ஊடு ஒன்று இல்லை எல்லாம் மிடிஞ்ச இடிபாடு கடையில் தான் மனுஷன் நிற்கிறேன் அது இது உலக நாடுகள் பார்த்துக்கொண்டு நிற்கிறேனாடா அதெல்லாம் நடந்தும் மச்சான் உட்டு கொடுக்காம அவங்களோட நாட்டோட சுதந்திரத்துக்காக வேண்டி போராடியே அவங்களோட மன தைரியம் அது வேற லெவலடா